தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மாதவரம் அருகே என்கவுண்டரில் திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை காவல்துறை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார். விசாரணையின் போது துப்பாக்கி வைத்திருந்த இடத்தை கூறி மாதவரம் அருகே ரவுடி திருவேங்கடம் போலீசாரை அழைத்துச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவ இடத்தில் பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து திருவேங்கடம் சுட்டதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளன. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திட்டம் தீட்டி கொடுத்த திருவேங்கடம் என்ற நபர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். சென்னை காவல்துறை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் நரேந்திரன் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசாரணையின் போது துப்பாக்கி வைத்திருந்த இடத்தை கூறி மாதவரம் அருகே ரவுடி திருவேங்கடம் போலீசாரை அழைத்து சென்றதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், மேலும் விவரங்களை வழங்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி இருந்த ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்டிருக்கிறார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. 11 பேரையும் போலீஸ் காவலில் 5 நாட்கள் போலீசார் எடுத்தனர். இந்த 11 பேரிடம் தனித்தனியாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளி என்று திருவேங்கடத்தை காவல்துறையினர் சொல்கின்றனர். அவர் மீது 2 கொலை வழக்கு உட்பட 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. குறிப்பாக திருவேங்கடம் காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்ட போது மாதவரம் அருகே வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது புழல் பகுதி அருகே, அதாவது புழல் சிறைக்கு எதிரே இருக்கக்கூடிய வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற பகுதியில் தான் துப்பாக்கியை மறைத்து வைத்திருப்பதாக போலீசாரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்வதற்காக நேரடியாக போலீசார் அவரை திருவேங்கடத்தை அழைத்து சென்றதாகவும் அப்போது மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து போலீசார் மீது திருவேங்கடம் சுட்டதாகவும் தகவல்கள் கூறப்படுகிறது. அதில் ஒரு போலீஸ்காரர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அப்போதுதான் கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் என்கவுண்டர் செய்ததாகவும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. தற்போது அந்த துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் திருவேங்கடம் ஒரு முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டுவதற்காக, கொலை செய்வதற்காக கூலிப்படையை திரட்டியதும் இவர்தான். அது மட்டுமல்லாமல் எந்தெந்த உடலில் எந்தெந்த பகுதிகளில் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டினால் அவர் இறப்பார் என்ற துல்லியமான தகவல்களோடு அந்த கொலை சம்பவத்தை திருவேங்கடம் அரங்கேற்றி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தற்போது காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரடியாக சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.